வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ரெசிபி. அதுக்கு கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா 2 மட்டும் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் சில்லி பவுடர். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு வரமிளகாய் இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கர்ட், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்குங்க. இது எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ண ரெட் கேப்சிகம், ஆனியன், தக்காளி, துருவின கேரட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே சீஸ் வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை வச்சுடுங்க. இப்போது இந்த 2 சைடும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.